அன்பான உறவுகளுக்கு வணக்கம். உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல பிராக்டிகல் லெசன் எப்படி புக் பண்றது, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவுல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா A to Z பார்க்க போறோம். அதே போல வீடியோவோட கடைசியில பிராக்டிகல் லெசனுக்குள்ள ஸ்லாட்டு என்ன கிழமை ஓப்பன் ஆகும், எந்த டைமிங்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 3 பிராக்டிகல் லெசனுக்கு மொத்தம் நீங்க 20ல இருந்து 25 கிளாஸ் நீங்க அவசியம் போடுற மாதிரி இருக்கும். அதே போல ஒரு மாசத்துக்கு 8 கிளாஸ் மட்டும்தான் நீங்க புக் பண்ண முடியும். அதாவது லிமிட் 8 கிளாஸ் மட்டும்தான் அப்படின்னு உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ் 100 நிமிஷம் நடக்கும். அதே போல ஒரு கிளாஸுக்கு 73 வெள்ளி சில்லறை ஆகும். அதாவது பிஸியா இல்லாத நேரங்கள்ல காலையில 8 மணிலிருந்து சாயங்காலம் 3:45 வரைக்கும் நீங்க கிளாஸ் புக் பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 73 வெள்ளி சில்லறை தான். இதே நீங்க 3:55ல இருந்து நைட்டு 9:50 வரைக்கும் புக் பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 81 வெள்ளி கிட்ட வரும். இதை பீக் ஹவர்னு சொல்லுவாங்க. பீக் ஹவர்னா ரொம்ப பிஸியா இருக்கிற நேரம், அதுக்கு தான் காசு கூட. அதே போல சாட்டர்டே சண்டேயும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 81 வெள்ளி ஆகும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு கிளாஸ் தேவையில்லை, உங்களால போக முடியாது, லீவு கிடைக்காது அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க கேன்சல் பண்ணிடணும். அதாவது 72 ஹவருக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணணும். இதே போல இடையில பப்ளிக் ஹாலிடே வருதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 4 நாளைக்கு முன்னாடியே நீங்க கேன்சல் பண்ணாதான் உங்களுடைய காசு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதுலயும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்தா மட்டும்தான் உங்களுடைய காசு உங்க அக்கவுண்ட்ல ரீஃபண்ட் ஆகும். அன்சக்சஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதனால ஒருவேளை நீங்க கிளாஸை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது சக்சஸ்ஃபுல் ஆகுதா அல்லது அன்சக்சஸ்ஃபுல் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பிராக்டிக்கல் கிளாஸை எத்தனை தடவை நீங்க கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 18 தடவை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 18 தடவைக்கு மேல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க 5 வெள்ளிக்கு மேல உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து காசு பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால எந்த கிளாஸையும் அதிகபட்சம் 18 கிளாஸுக்கு மேல நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம். அதே போல நீங்க மெயின் டெஸ்ட் புக் பண்றீங்கன்னு வைங்க, அதை கேன்சல் பண்ண முடியாது. அப்படி நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காசு ரீஃபண்ட் ஆகாது. அதை நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க மெயின் டெஸ்ட் புக் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்பெனில உங்களுக்கு லீவு கிடைக்குமா, எந்த டைமிங் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, எந்த டைமிங்ல போட்டா நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் டெஸ்ட்டை புக் பண்ணுங்க. இந்த மெயின் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட்டுக்கு 192 வெள்ளி வாங்கிக்குவாங்க. அதே போல வார்ம் அப்புக்கு 38 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட்டுக்கு 231 வெள்ளி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விருப்பப்பட்ட ட்ரெயினரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ட்ரெயினர் தான் வேணும், இவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லி அவங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயினருக்கு 8 வெள்ளி தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்ல உள்ள அமௌண்ட் இல்லாம இந்த 8 வெள்ளி தனியா வரும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு கிளாஸ் 73 வெள்ளின்னு வைங்க, இந்த 8 வெள்ளியும் சேர்த்து 81 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கடைசியில என்ன கிழமை ஸ்லாட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 12 மணிக்கு இந்த ஸ்லாட் ஓப்பன் பண்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 மணிக்கு மேல செக் பண்ணிட்டு காசு கொஞ்சம் கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு 8 கிளாஸ் புக் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க இம்மிடியட்டா 8 கிளாஸை புக் பண்ணிருங்க. ஒரு மாசத்துக்கு 8 கிளாஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதை நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஆன்லைன்ல கிளாஸ் புக் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கிளாஸ் புக் பண்ணணும் அப்படின்னா
அப்பாயின்மெண்ட் போட்டு, அதாவது ஆன்லைன்ல போயிட்டு டிரைவிங் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்புவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில எடுத்துக்கிட்டு போயிட்டு டிரைவிங் ஸ்கூல்ல உள்ள அந்த கியூ டோக்கனை எடுத்துக்கிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அவங்களே ஒரு அப்பாயின்மென்ட்க்கு 2 கிளாஸ புக் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் போட முடியும். அதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க 4 தடவை அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் 2 கிளாஸ் புக் பண்ணுவாங்க. அதே போல 4 அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு 8 கிளாஸ் வந்து அவங்க வந்து புக் பண்ணி குடுப்பாங்க. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு எந்த டைமிங் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, எந்த டைமிங் ஈஸியா போய் நீங்க கிளாஸ புக் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களே சூஸ் பண்ணிட்டு, உட்லண்ட்ஸ் சரவுண்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த முறைய பயன்படுத்தி நீங்க ஈஸியா கிளாஸ புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பாயின்மெண்ட் எந்த டைமிங்கில் புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். இதே போல் சாட்டர்டே சண்டேல காலையில் 9:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். அந்த டைமிங்கில் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கே போக முடியும். பப்ளிக் ஹாலிடே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதை நல்லா மைண்டில் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ பஸ் வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு விட்டுருக்காங்க. அது எந்த டைமிங்கில் எந்த இடத்துல இருந்து கிளம்பும் அப்படின்னு கேட்டால், பிஃபோர் அட்மிரல்டி பிரைமரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களை டைரெக்டாக உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருந்து யாராவது நீங்கள் ஃப்ரீயாக போகணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா, அல்லது இந்த முறையை நீங்கள் இலவசமாக பயன்படுத்தி உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். எந்த டைமிங்க்கு அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் 9:15லேருந்து இரவு 7 மணி வரைக்கும், சாட்டர்டே சண்டே காலையில் 9:15லேருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும் அவங்க ஃப்ரீயாகவே உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல் அங்கேருந்து வரும்போது நீங்கள் ஃப்ரீயாகவே அதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடலாம். சரிங்களா? பப்ளிக் ஹாலிடே அது வந்து இருக்காது. தயவு செஞ்சு பப்ளிக் ஹாலிடே நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.